தைத்திருநாள் 2026 தமிழர்களின் வாழ்வியலை போற்றும் அறுவடை திருவிழா. வணக்கம். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் இதயங்களை இணைக்கும் உன்னத பண்டிகையான பொங்கல் திருவிழா இன்று களைகட்டியுள்ளது. உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் இந்த 4 நாள் கொண்டாட்டத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் இன்றைய நேரடி நிலவரங்களை காண்போம். 1. போகி முதல் காணும் பொங்கல் வரை 4 நாள் கொண்டாட்டம். களச்செய்தியாளர் கிராமப்புற பின்னணியில். ஆம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஆன்றோர் வாக்குப்படி நேற்று போகி பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பழைய கவலைகளை தீயிட்டு பொசுக்கி புதிய தொடக்கத்தை மக்கள் வரவேற்றுள்ளனர். இன்று தை முதல் நாள். தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கம் விண்ணை தொடுகிறது. சூரிய பொங்கல். அதிகாலையிலேயே வாசலில் வண்ண கோலமிட்ட புதுப்பானையில் புத்தரிசியிட்டு மக்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வருகின்றனர். அறிவியல் பின்னணி. சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் உத்தராயண காலத்தின் தொடக்கத்தை இந்த பண்டிகை குறிப்பதாக வானியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2. மாட்டுப் பொங்கல் மற்றும் ஜல்லிக்கட்டு. நாளை மற்றும் மறுநாள். விவசாயத்தின் முதுகெலும்பாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டுப் பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக மாடுகள் குளிப்பாட்டப்பட்டு கொம்புகளுக்கு வர்ணம் பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. 3. உலகளாவிய கொண்டாட்டம் மற்றும் அரசு ஏற்பாடுகள். தமிழ்நாடு மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் கனடா போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் தங்கள் பண்பாட்டை பறைசாட்டும் வகையில் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். சிறப்பு வசதிகள். பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பாதுகாப்பு. கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களில் காணும் பொங்கல் அன்று மக்கள் கூடுவதால் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்தி வாசிப்பாளர். புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி, கரும்பு, மஞ்சள் என இயற்கையோடு இயைந்த இந்த திருநாள் தமிழர்களின் ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகிறது. அனைவருக்கும் எமது செய்தி நிறுவனத்தின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திச் சுருக்கம் ஒரு பார்வையில். நாள். பண்டிகை. முக்கியத்துவம். ஜனவரி 14 போகி. பழையன கழிதல், பசுமை போகி விழிப்புணர்வு. ஜனவரி 15 சூரிய பொங்கல், உழவர் திருநாள் மற்றும் சூரிய வழிபாடு. ஜனவரி 16 மாட்டுப் பொங்கல், கால்நடைகளுக்கு நன்றி மற்றும் ஜல்லிக்கட்டு. ஜனவரி 17 காணும் பொங்கல், உறவினர்களை சந்தித்தல் மற்றும் சுற்றுலா.